ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ளோர். இந்த வீடியோ ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டர் ஃபுல் கோர்ஸில் 12வது எபிசோட். இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் புரோக்கர் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சில டிப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டைப் ஆஃப் புரோக்கர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான பர்மிஷன் வேணும், அதை நாம் எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த சர்வீஸ், புரோக்கரேஜ் ஃபீஸ், ஆடியன்ஸ் அப்படின்றது கஸ்டமரான நாம தான். அதுக்கடுத்து அவங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்டு ரிசர்ச் அட்வைசரி சர்வீசஸ், அவங்களுடைய காஸ்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய கஸ்டமர் சப்போர்ட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய மார்க்கெட்டோட செக்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒர்க் ஆகுமான்றது அவங்க ஒவ்வொரு புரோக்கர்ட்டையும் நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ இதை பார்த்துட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சில புரோக்கர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அதுக்கடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய செக்மெண்ட்டுக்கு எந்த மாதிரியான தேவைக்கு ப்ராப்பர் புரோக்கர் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஃபைனல் ஸ்லைடாக பார்ப்போம். ரொம்ப சின்ன வீடியோ தான். சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் கேரியரில் ஒரு புரோக்கர் சூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு புரோக்கர்ஸ் பற்றி, அதனுடைய டைப்ஸ் பற்றி பார்த்துடலாம். அதாவது புரோக்கர் அப்படின்றவங்க யாருன்னா, இந்தியன் ஃபினான்சியல் மார்க்கெட்டில் சிம்பிளாக அவங்க ஒரு நம்பகத்தன்மை கொண்ட, அதாவது இந்தியாவோட கார்ப்பரேட் அஃபேர்ஸ், அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸோட ரூல்ஸ் படி கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி இந்தியாவில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு செபி அந்த அமைப்பு மூலயமா அவங்கள ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட் புரோக்கராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் இந்த செபியோட ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, அவங்க தான் இந்தியாவில் ட்ரேடிங்கை ரன் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு. ஸோ அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாவோ அல்லது பப்ளிக் லிமிட்டடாவோ கம்பெனியாக இந்தியன் லாஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டிய விஷயம், ஃபஸ்ட்டு அவங்க செபியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது முதல் விஷயம். அதுக்கு முன்னாடி அவங்க இந்தியாவோட கார்ப்பரேட் அஃபேர்ஸோட ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த புரோக்கரேஜ் கம்பெனியோட பேக்ரவுண்டை பற்றி, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மேனேஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, இல்லது அந்த கம்பெனியில் நடந்த சில மாற்றங்கள், என்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அந்த மாதிரி சிம்பிளாக அந்த கம்பெனியை பற்றி சிம்பிளாக நீங்கள் முன்னாடியே அதாவது ரிசர்ச் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்தியாவோட லாக்கு அடிப்படையில் லீகலாக கம்பெனி இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குதா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அதுக்கடுத்து அவங்களுடைய மெம்பர்ஷிப் நம்ம செக் பண்ணணும். மெம்பர்ஷிப்பில் 3 வகை இருக்குது. ப்ரைமரி மெம்பர்ஷிப் அப்படின்றது ட்ரேடிங்க்கு. நீங்கள் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி பண்ண போகிறீங்க அப்படின்னா என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்எஸ்சி அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சிலையும், கரன்சி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா எம்எஸ்சியில் இருக்குது, என்எஸ்சிலையும் இருக்குது. கமாடிட்டி பண்ண போகிறீங்கன்னா எம்சிஎக்ஸ் அண்டு என்சிடிஎக்ஸ் அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் அந்த ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சஸில் அவங்க ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது கிளியரிங் மெம்பர்ஷிப், என்எஸ்சிசிஎல் அண்ட் ஐசிசிஎல், இவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு அவங்க கிளியரிங் மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். அண்டு டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்டாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்றப்போ சிடிஎஸ்எல் அண்ட் என்எஸ்டிஎல்லில் அவங்க லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இத்தனை மெம்பர்ஷிப், இத்தனை வேலைகளை அவங்க வச்சுருந்தாலும் அந்த புரோக்கர் அப்படின்றவங்க இந்தியாவில் 2 டைப்பாக இருக்கிறாங்க. ஒன்று ஃபுல் சர்வீஸ் புரோக்கர், இன்னொன்று டிஸ்கவுண்ட் புரோக்கர். ஸோ இது 2க்குமான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் அவங்க எந்த மாதிரியான சர்வீஸ் ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் கம்ப்ளீட் உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு கம்ப்ளீட் உங்களுக்கு ட்ரேடிங்கில் நீங்கள் என்னென்ன ஸ்டேஜ் பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலாங்கிறது வரைக்கும் ஒரு பர்சனலைஸ் அட்வைஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் டிஸ்கவுண்ட் புரோக்கர் உங்களுக்கு லிமிட்டடான சர்வீஸ் மட்டும்தான். மெயின் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க, ரிசர்ச் சப்போர்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க. ட்ரேடிங் சர்வீஸ் மட்டும் பிளாட்ஃபார்ம் கொடுப்பாங்க, ட்ரேட் பண்ணி கிளியர் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் வாங்கி கொடுப்பாங்க. இது மட்டும் தான் நடக்கும். அடுத்தது புரோக்கரேஜ் ஃபீஸை கம்பேர் பண்ணும்போது ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் சார்ஜ் என்றைக்குமே கொஞ்சம் ஹையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய வேல்யூவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய சார்ஜ் அப்படின்றது வாலடைல் ஆகும். அண்டு டிஸ்கவுண்ட் புரோக்கர் அப்படின்றவங்க ஒரு ஃபிக்ஸ்டு ஃபீஸ், உங்களுடைய எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ஃபீஸ் இருக்கும். ஃபிக்ஸ்டு சார்ஜ் ட்ரேடுக்கு இவ்வளோ, அவ்வளோதான்ப்பா,
நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எத்தனை ட்ரேட் வேணாலும் போட்டுக்கோ, நான் ட்ரேடுக்கு இவ்வளோ வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸட் ஃபீஸ் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்து டார்கெட் ஆடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் புரோக்கருக்கு கம்ப்ளீட் ஒரு பிகினர்ஸ், எனக்கு மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாதுப்பா, எனக்கு ஒரு அட்வைசரி சர்வீஸ் வேணும் அண்டு என்னுடைய போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணுறதுக்கான பர்சனலைஸ் கைடன்ஸ் வேணுங்கிறவங்க ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸோட ஆடியன்ஸ். டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸோட ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சார்ஜஸ் கம்மியாக கிடைக்கணும், மார்க்கெட்டை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ஸ்கில் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் புரோக்கர் பெஸ்ட்டு. அண்டு பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜாக கொடுப்பாங்க. அதாவது எஜுகேஷ்னல் கண்டென்ட்லேருந்து யூசர் சப்போர்ட்லேருந்து அதை ரிசர்ச் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் வைஸ் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸும் ரிச்சாக ப்ராப்பராக அவங்க வந்து டெக்னிக்கல் டூல்ஸோடு கொடுப்பாங்க. அண்ட் டிஸ்கவுண்ட் புரோக்கர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிமலாக தான் இருக்கும், பட் அவங்கள்ட்ட ஹை ஸ்பீட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். அதுக்கான ஃபீச்சர்ஸ் அவங்க தெளிவாக வச்சு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மட்டும் ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்தது ரிசர்ச் அண்ட் அட்வைசரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் ஸ்டாக் ரிசர்ச்லேருந்து மார்க்கெட் அனாலிசிஸ்லேருந்து ஒரு ட்ரேட் ரெக்கமெண்டேஷன் வரைக்கும் கொடுப்பாங்க. நீங்கள் பை செல் பண்ணலாம், தப்பு கிடையாது, மார்க்கெட்டோட மொமெண்டம் இப்படி தான் இருக்கும், அல்லது உங்கள் போர்ட்ஃபோலியோவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான அட்வைஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் டிஸ்கவுண்ட் புரோக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த விதமான அட்வைசரி சர்வீஸும் பண்ண மாட்டாங்க. காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் புரோக்கருக்கு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் இருக்கும், ஹை ப்ரோக்கரேஜ் இருக்கும், அட்வைசரி சர்வீசஸ் பண்ணுறதுனால அதுக்கான சார்ஜஸும் வாங்கலாம். அண்டு டிஸ்கவுண்ட் புரோக்கர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோ அல்லது இல்லாமல் இருக்கும். அதாவது மெயின்டெனன்ஸ் ஃபீஸ், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் இருக்காது. ரொம்ப காம்படேட்டிவ் ரேட்ஸில் வந்து உங்களுக்கு ட்ரேட்ஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரேட்ஸை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களுடைய கமிஷன் மூலிமா அவங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். அடுத்தது கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்றது கம்ப்ளீட் ஒரு டீட்டெயில்டு ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கும். அது ஒரு சில அக்கௌண்ட் மேனேஜ்மர்ஸ் அந்த மாதிரி ஒரு சில சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. டிஸ்கவுண்ட் புரோக்கர் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாகவோ அல்லது இமெயில் மூலியமாகவோ ஜஸ்ட் ஒரு சேட் மூலியமாகவோ அந்த நமக்கு ஆன்லைன் 24/7 அப்படின்னு சொல்லி சப்போர்ட்லாம் காட்டாது. பட் அவங்க ப்ராப்பராக ஒரு சப்போர்ட் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான் டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ். அண்டு இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் புரோக்கரில் ஐசிஐசிஐ டைரக்ட், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் அண்ட் கோட்டக் செக்யூரிட்டிஸ் எடுத்துக்கலாம். அண்ட் டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன், இவங்க எல்லாமே டிஸ்கவுண்ட் பிளான்ஸை வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த சர்வீஸ்லேருந்து அவங்களுடைய காஸ்ட் எஃபெக்டிவ் வரைக்கும் அவங்களுடைய சர்வீஸ் கஸ்டமர் சப்போர்ட் வரைக்குமான அந்த விஷயங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஹெச்டிஎஃப்சியோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய லைசன்ஸ் டீட்டெயில் மேலே போட்டிருக்கிறேன். அண்ட் ஜெரோதாவோட டீட்டெயில்ஸ் இங்கே போட்டிருக்கிறேன். ஏன்னா ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் ஒரு ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் அண்ட் ஐசிஐசிஐ ஜெரோதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கர். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி வச்சு எந்த ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் எந்த டிஸ்கவுண்ட் புரோக்கர் உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் த லைசன்ஸ் இந்தந்த விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த புரோக்கர்ப்பா நான் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஒரு பிகினருங்க, மார்க்கெட்டில் எனக்கு எந்த விதமான விஷயமும் தெரியாது, பட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது, அல்லது என்னுடைய போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சில சர்வீஸ் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்கிட்ட ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா, எனக்கு காஸ்ட் எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம், என்னுடைய ஓன் அனாலிசிஸில் நான் ப்ராப்பராக ட்ரேடிங் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் புரோக்கர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபுல் சர்வீஸ் புரோக்கருக்கும் டிஸ்கவுண்ட் புரோக்கருக்கும் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் என்னென்ன தேவைப்படும் அப்படின்றது ப்ரீவியஸ் ஸ்லைடில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு தேவையான புரோக்கர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரோக்கர் சூஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் ஒரு 5-6 ஸ்லைடில் சொன்ன அந்த டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தேவையானதாக இருக்கும். நீங்கள் ரிசர்ச் பண்ணி அவங்கள வெரிஃபை பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ ஸ்பாட் ட்ரேடிங் பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்பாட் ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது எபிசோட் நம்பர் 13 அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ சிம்பிளாக ட்ரேடிங்கை பொறுமையாக கற்றுக்கிட்டு தெளிவாக நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.